இன்னைக்கு பல குழந்தைங்க இந்த போலியோன்ற ஒரு நோயிலிருந்து தப்பிக்க ஜோனாஸ் சால்க்ன்ற இவர் தான் காரணம். என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்றேன், மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இயர்லி 1900ஸ்ல போலியோன்றது ரொம்பவுமே ஆபத்தான ஒரு நோயா இருந்தது. முக்கியமா இதனால குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. கை கால் பேரலைஸ் ஆகுறது, சுவாசிக்கவே ரொம்ப கஷ்டப்படுறது அண்ட் சிவியர் கேசஸ்னால டெத்துமே ஆகியிருக்காங்க. அப்பதான் ஜோனாஸ் சால்க்ன்ற ஒரு அமெரிக்கன் வைராலஜிஸ்ட் பல வருஷம் டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணி ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கிறாரு. 1954 அந்த வேக்சினை அமெரிக்கால இருக்க கிட்டத்தட்ட 18 லட்சம் குழந்தைகளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. அண்ட் ஃபைனலி ஏப்ரல் 12, 1955 சயின்டிஸ்ட் சால்கோட வேக்சின் எஃபெக்டிவ் அண்ட் சேஃப்னு டிக்ளேர் பண்றாங்க. அதுதான் இப்ப இருக்க போலியோ வேக்சின். வேர்ல்டு ஃபுல்லா இருக்க குழந்தைகளுக்கு அந்த போலியோ வேக்சினை போட்டாங்க. அண்ட் அந்த டிசீஸ்மே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துச்சு. இதை அமெரிக்கால ஸ்கூல்ஸ் பெல்ஸ் அடிச்சும் சர்ச்சஸோட பெல்ஸ் அடிச்சும் செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் நியூஸ் பேப்பர்லாம் இது ஒரு மெடிக்கல் மிராக்கல்னு சொன்னாங்க. இதுக்கு அவர் நினைச்சிருந்தா இது என்னோட பேட்டர்ன்னு சொல்லி நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஆனா சால்க் பெருந்தன்மையா இந்த பேட்டர்னை நான் மக்களுக்கே கொடுக்குறேன்னு ஃப்ரீயா கொடுக்குறாரு. இவரோட இந்த டிசிஷனால பல கண்ட்ரிஸ் குறைஞ்ச செலவுல இந்த போலியோ தடுப்பூசியை உருவாக்கி கோடிக்கணக்கான குழந்தைகளோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. ஸோ இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ் பண்ணாம இருக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.